கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி? அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை அண்ணன் நாமலை. அம்மா அம்மா இங்க வாயே. என்னம்மா? வாமா. என்ன? பாருமா. ஐயோ ஐயோ என்னடி தனியாயா? ஏன் அண்ணாமலை அண்ணாமலை பாப்பா ராத்திரியோட ராத்திரியா காலையா அந்த நம்ம இடத்துல எவனோ குடிச்சு எல்லாம் போட்டு கொடியெல்லாம் நட்டுருக்கான், போர்டெல்லாம் வேற வச்சிருக்கான். என்னன்னு போய் கேளுப்பா. வணக்கண்ணே. இது நம்ம இடம், நம்ம இடத்துல எப்படி குடிச்சா போட்டீங்க? யாரை கேட்டீங்க? யார கேட்கணுங்கிற? எங்க தலைவர் நினைச்சா எங்கேயும் எந்த இடத்துல வேணாலும் குடிச்ச போடலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யார் உங்க தலைவர்? எஸ் ஏகாம்பரம் எம்எல்ஏ. ஏகாம்பரம் கட்டிக்கங்க. கட்டிக்கிறதா? அண்ணா இவருக்கு என்ன புத்தி கட்டி கட்டு போச்சா? டேய் அண்ணாமலை, நம்ம தொகுதி மக்கள் என்ன பத்தி என்னையா பேசிக்கிறாங்க? எம்எல்ஏ ஏகாம்பரம் இன்னும் ஏன் மந்திரி ஆகலன்னு பேசிக்கிறாங்க. பாத்தியா பிய ஜனங்க நம்ம மேல எவ்வளவு அபிமானம் வச்சிருக்கிறாங்கன்னு. ஆமா, தொண்டனுங்க என்ன பேசிக்கிறானுங்க? இவர் எப்ப மந்திரி ஆகிறது, ராப்பகலா உழைச்சு ஓட்டு வாங்கி கொடுத்த நாம எப்ப சம்பாதிக்கிறதுன்னு பேசிக்கிறாங்க. மூதேவிங்க அப்படியே பேசிக்கிறானுங்க. என்னையா சென்ட் வரல, மாட்டு சத்தம் வருது? சத்தம் மட்டும் இல்லையா, மாட்டு வாசனையும் சேர்ந்து வருது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா அது? வீடு பூரா மாடு கட்டி வச்சிருக்குது. எவன்டா அவன் கட்டினவன்? நான் தாங்க அண்ணாமலை. நான் தாங்க பஞ்சாட்சரி. எல்லாரும் என்ன பஞ்ச் பஞ்ச்னு கூப்பிடுவாங்க. கும்பிடுங்க. நாங்க எல்லாம் உங்க தொகுதி தாங்க. யுவர் கான்ஸ்டிட்யூன்சி தாங்க. நான் கறக்குறேன். கான்சி ஆகுது, ஃபேன்சி ஆகுது. கம்மி நட்டிங்களா உங்களை? லட்சுமி கம்மிரு, நான் இருக்கேன்ல. மன்னிக்கணும், ரொம்ப நன்றியுள்ள ஜீவனுங்க. அதுக்கு அவங்க முதலாளி அதான் இந்த அண்ணாமலை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா முட்டி குதறிடும். பாவம், அதுக்கு இந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் தெரியாது இல்லைங்க. என்ன பச்சு? சூப்பர் பஞ்ச். என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா என் இடத்துல என் வீட்டுக்குள்ள உன் மாடுங்களை கொண்டாந்து கட்டுவ? நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேட்கிற மாதிரி கேட்டீங்க. உங்க இடத்துல நான் மாடுங்க கொண்டு வந்து கட்டுறது தப்பு தாங்க லட்சுமி தாளு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் இடத்துல என் வீட்டுக்கு முன்னாலே உங்க ஆளுங்க வச்சு குடிசை போட சொன்னீங்க? அதுவும் தப்பு தானே? சரி, ஏதோ பண்ணிட்டீங்க, பெரிய மனுஷங்க தப்பு செய்யறது பழக்கம், பரவாயில்ல. என் இடத்துல நீங்க குடிசை போட்டுக்குங்க, உங்க இடத்துல நான் மாட்டை கட்டிக்கிறேன். என்ன பஞ்சு? இது அண்ணாமலை பஞ்சு. ஐயோ, அண்ணாமலை மேல கைய வச்சிட்டீங்களா? உங்க கதை டிங்கி டாங்கு தான். யாராங்க? எங்கடா போய் தொலைஞ்சுங்க? வாங்கடா இங்க. யாரா இதுங்களை உள்ள விட்டது? நீங்க தான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி வர சொன்னதான் அண்ணாமலை சொன்னாரு, அதான் உள்ள விட்டோம். ஆமாங்க. அவனுங்களையும் மாடுங்களையும் அடிச்சு விரட்டுங்கடா. பாருங்க, தகராறு உங்களுக்கு இருக்குந்தா என் மாட்டை யாராவது தொட்டீங்க என்னடா பண்ணுவ? விரட்டுங்கடா. என்ன நடக்குது பாக்கலாம்.
மாதிரி வந்து முட்டிட்டானே, எல்லா பாகமும் நச்சுக்கு போச்சு. என்ன அவ்வளவுதானா? வேற யாராவது அனுப்புங்க, ஒரு கை பாத்துடுற. என்ன இப்போ வாங்குற மூச்சு திசை மாதிரி தான் போச்சு. பாத்தீங்கள, உங்க கோட்டைக்குள்ளே புந்து உங்க முன்னாலே 15 பேர் அடிச்சிருக்க. என் வீட்டுக்கு முன்னாலே இருந்த 5 பேரை அடிச்சு நீங்க போட்ட குடிச்சு தூக்கத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? சும்மா டாப்பை கழட்டிட்டு இருப்ப. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவை. நீங்க இடத்துல குடிச்ச போட்ட உடனே நான் பயந்துகிட்டு போலீஸ்கிட்டயும் மந்திரிகிட்டயும் போய் கெஞ்சி நிப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த அண்ணாமலை பாணியே தனி. நம்ம கிட்ட நியாயத்துக்கு நியாயம், பதிலுக்கு பதில். அடி அடி உத உத. மேடைக்கு மேடை காந்தி, காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சிலருக்கு மாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது அவங்க சொன்ன கருத்துக்களை பத்தி யோசிச்சு பண்ணி பார்த்திருக்கீங்களா? தேர்தல் வரும்போது மட்டும் கையை தூக்கி ஓட்ட கேட்கறீங்க, ஜெயிச்சிட்டா ஓய்த்து அடிக்கிறீங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோயா? அதான் ஜென்மம் எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க. நமக்கு உதவி செய்யலனாலும் உபதிரவம் செய்யாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க. நான் பால்காரன், படிக்காதவன். தப்பு செஞ்சிருந்தா, தப்பா சொல்லிருந்தா நீங்க பெரியவங்க மன்னிச்சுங்க. எப்பச்சு போறாம ஐயா, அந்த அண்ணாமலையோ அண்ணாமலை அங்க பாரு, குட்டிய காணோம். அண்ணாமலை, இப்பதாப்பா நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் லாரியில திப்பு திப்புன்னு வந்தானுங்க. வந்தவனுங்க இங்க இருந்தவங்களோட ஏதோ குசு குசுன்னு பேசினானுங்க. உடனே போட்டிருந்த குடிசையெல்லாம் பிரிச்சு லாரியில ஏத்திக்கிட்டு போயிட்டானுங்கப்பா. போகும்போது அக்காவை பார்த்து பெரிய கும்பிடா போட்டு போனானுங்க. அப்படியாமா? ஆமா. நீ என்னப்பா பண்ணுன? அது வந்து ஒருத்தனா 2 பேரா? 18 பேரு. I got angry on my nose. உடனே விட்டேன் left and right in my fight. நீயா? ஆமா. ஏதோ கார் வருது. வணக்கம். என்ன அண்ணாமலை, ஆச்சரியமா இருக்கா? என்னடா குடிசையெல்லாம் காணுமேன்னு. யாரு, உங்க அம்மாவா? ஆமா. வணக்கம்மா. வணக்கங்க. அண்ணாமலை, இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த புனிதமான அரசியலை ஏயா பயன்படுத்துறீங்கன்னு. அந்த வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு. இதே வார்த்தைய 10 வருஷத்துக்கு முன்னால என்ன சந்திச்சு சொல்லி இருந்தா இந்த ஏகாம்பரம் எப்பவோ மாறி இருப்பான். இப்போ ஒண்ணு பெருசா கட்டு போயிடல. இன்னையிலிருந்து ஒரு புது ஏகாம்பரத்தை, ஒரு புது தொண்டனை இந்த ஜனங்க சந்திக்க போறாங்க. இந்தா ஐயா, நம்ம சார்பா எங்க குடிசை போட்டிருக்கோ அதையெல்லாம் எடுத்துட சொல்லு. சரிங்க. அண்ணாமலை, என் உதவி தேவைப்பட்டா நீ எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். என் வீட்டு கதவு உனக்காக எப்பவும் திறந்திருக்கும். வரட்டுமா? வரமா? அங்கய்யா. அம்மா, ஐயா, புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? வரமா? Thank you. Thank you very much for the good news. Bye. Shanti, என் கேபின் கூடனே வா. ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டாங்க. ஓ, போயிட்டாங்களே. I have a very good news for you. என்னது?
ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் என்ன பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க. Oh wow, congratulations. Thank you. ஐயோ விடுங்க சர்க்குணம் சர்க்குணங்க. பார்த்தனா ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம விஷயம் அப்பா கிட்ட எப்படி சொல்றது நான் தயங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த விஷயம் தானா அவர் காதுக்கு போயிடும். எத்தனை நாளா இந்த அசிங்கம் நடந்துட்டு இருக்கு? அது ஏன் என்கிட்ட சொல்லல? அது அசிங்கம் தான் சொல்லல. ஒரு ஸ்டெனோ போய் காதலிக்கிறானே, அது உனக்கு சீப்பா தெரியல? காதலிய ஸ்டெனோ வச்சிருக்காரு, அதுவே சீப்பா தான் படுது. இருந்தாலும் நீங்க தான் அசோகா கண்டிக்கணும். சரி, கண்டிக்கலாம். ஆனா அசோக் பிடிவாதக்காரன். ஒண்ணு செய், நான் டெல்லியில இருந்து திரும்பி வரதுக்குள்ள அந்த பொண்ணு ஊரை விட்டு அனுப்பிச்சிரு. ஊரை விட்டவா இல்ல? அதுவும் சாமர்த்தியம். ஆனா ஒண்ணு, இது அசோக் தெரியக்கூடாது. டேய், நான் ஊர்ல இருந்து வந்த உடனே அவன் ஒரு கல்யாணம் பண்ணி சொல்லுவான். அவன் காதலி தேடி போவான். ஒண்ணு ஊர்ல இல்லன்னு ஒண்ணு சோகத்துல ஒரு 6 மாசம் தேவதாஸ் மாதிரி தாடி வச்சிருக்க போறான். நம்ம சொல்ற பொண்ணு தானே கட்டிக்குவான். பின்னிட்டீங்க மாமா. இது என்னடா சடையாடா பின்றதுக்கு? எல்லா பணக்கார பொண்ணு தொண்டு தொட்டு செய்யறது தானே. சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். அசோக், நீ உங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள. உன் கல்யாணத்தை விமரிசையா ஜாம் ஜாம்னு தடபுடலாம் நடத்தணும்னு அவர் ஆசைப்படுவார்லப்பா. இப்படி அவருக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் மனசு எவ்வளவு கவலைப்படும். ஆமா, எங்க அப்பா குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. அவர் ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம், தகுதி இதெல்லாம் பாக்குறவராச்சு. சாந்தி மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரு. அது சரிப்பா, நாங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னு அவருக்கு தெரிஞ்சா எங்க மேலயும் கோவப்படுவாரப்பா. சரிம்மா, நான் சாந்தியை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில தாலியை கட்டிட்டு. கொஞ்சம் அசோக், நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்காகப்பா யாரும் இல்லாத அனாதை மாதிரி தாலி கட்டணும்? நடக்கிறது நடக்கட்டும். அண்ணாமலை, அப்பா நீ போய் அசோக்கு கூட இருந்து கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பாரு. மத்தத முருகன் பாத்துக்குவான். கல்யாணம்